வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் திருப்பதி கோயிலுக்கு போறேன். நீங்க யாராச்சும் போயிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விட்டுருங்க. ஸ்டார்டிங் அமோகமா ஒரு டீயை போட்டு அங்கேருந்து நேராக திருப்பதிக்கு போயிட்டோம். திருப்பதிக்கு போயிட்டு புக்கிங் பண்ணலான்னு பார்த்தா புக்கிங் க்ளோஸ்டுன்னாங்க. சைடில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் கேப் போடுவாங்க போல. அப்புறம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நேராக மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் திருப்பதி மலை மேலே போக. அப்புறம் மியூசியம் போகலான்னு பார்த்தா மியூசியம் க்ளோஸ்டுன்னு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே ஃப்ரீ தரிசனத்துலாம் பார்க்கணுன்றதுனால அங்கேருந்து ஜீப் ஏறி நேராக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே போனால் எக்ஸ்பெக்டட் டைமே 28 ஹார்ஸ்ன்னு காமிக்குது. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போக போக செம கூட்டமாயிடுச்சு. சைடில் பார்த்தா பெரிய கியூ. அது முடிக்கவே எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் நினச்சா இதை சுற்றி போனோம் போல. நீங்க யாராச்சும் திருப்பதி போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணிட்டு போயிடுங்க. ஃப்ரீ தரிசனத்துல மட்டும் போகாதீங்க. ஏன் சொல்றேன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இவனுக்கு கோயிலே சுத்த விடுறானுங்க. நீ புக் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே சாமி பார்த்துடலாம். அங்கிருந்து நேராக குடோனுக்கு போனோம். மொத்தம் 8 குடோன் இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் குடோன் இருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரு 8 மணி போல தரிசன டிக்கெட் வாங்கறதுக்காக போனோம். தரிசன டிக்கெட் வாங்கிட்டு ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டு, ஏன்னா உள்ள ஃபோன்ஸ் அலௌட் கிடையாது. நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா வெளில வர முடியாது. ஸோ நாங்க ரீஎன்ட்ரிங்கிறதுனால போய் சாப்பிட்டுட்டு உள்ள போயிட்டு காலையில ஒரு 3 மணி போல சாமியை பார்த்துட்டு லட்டூஸ்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். வரட்டாமாமே.